ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ் நான் உங்கள் அருண். எஸ் என்னுடைய லைவ் இங்கே கரெக்டாக வருதா அப்படின்றத ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. எஸ் இப்போ தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நவ் நம்மளுடைய லைவ் கிளாஸ் முடிஞ்சு கரெக்டா. ஸோ உங்களுடைய நாளைக்கு காலையில் விடிய போகிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு பயணமாக உங்களுக்கு இனிதே துவங்கும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ தான் நானும் அரவிந்த் சாரும் பேசி முடிச்சிருந்தோம். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. பார்த்துட்டு இருக்க மக்களே கொஞ்சம் நண்பர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்ப்பா. ஓகேங்களா. இனிய மாலை வணக்கம். ஓகேங்களா. அண்ட் மோரோவர் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ். ஓகேங்களா. நாளைக்கு என்னது ஆர்ஆர்பி குரூப் டி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ்எஸ்சி பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம டே 3 வந்து பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா இன்னைக்கு நமக்கான 3வது நாள். கேட்டா நம்ம அப்ளிகேஷன் சம் ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து இன்னைக்கு நம்ம டே 3 பார்க்க போறோம். ஓகேங்களா. நம்ம அடா 247 ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77% ஆஃபர் இப்போ இருக்கு. ஓகேங்களா. ஸோ Y249 அப்படின்றது என்னோட ப்ரோமோ கோட். ஓகேங்களா. கீழே தெரியுது பாத்தீங்களா. இது என்னோட ப்ரோமோ கோட். இதை யூஸ் பண்ணி நீங்க கெட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வாய்ஸ் லோவா இருக்காப்பா? ஒரே நிமிஷம் இருங்க, வேணா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சரி ஓகே. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏதாவது கொஞ்சம் பெட்டரா தெரியுது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இருந்த அளவு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேங்களா. நானும் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கத்தி தான் பேசுகிறேன். சரி ஓகே பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்குதா? இப்போ பரவாயில்லையா? ஓகே ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நாளைக்கு காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான ரிவிஷன் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இஸ் டுமாரோ. ஓகேங்களா. ஸோ நாளையில இருந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. எஸ் 23rd இருந்து. ஓகேங்களா. 23rd நாளைக்கு தான். ஓகேங்களா. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆய்வக உதவியாளர் நம்மளுடைய லேப் அசிஸ்டன்ட்டுக்கான கிளாஸஸ். ஓகேங்களா. எம்டிஎஸ் அலோன் பேட்ச் இருக்கா சார்? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலப்பா. எம்டிஎஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டேஸ் இருக்குல்ல நமக்கு, அதனால பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எம்டிஎஸ்க்கு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ ஓகேங்களா முன்ன இருந்ததுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பேசி தொலை அப்படின்ற மாதிரி தானே. சரி பரவாயில்ல, நானும் கொஞ்சம் சத்தமாகவே பேசுகிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் சத்தம் அதிகமாக கத்த முடியல, ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன்ல அதுதான். ஓகேங்களா. சரி வாங்க. ஓகேங்களா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. வாங்க. ஓகேங்களா. சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் ஒய்டி இல்லையாப்பா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெய்டு கிளாஸ்லையா? நான் தான் சொல்லுவேனே, கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எவ்வளவோ மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் என்ன, படிக்கிற விதம் தான் இங்கே வித்தியாசப்படும். ஓகேங்களா. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்கள் எப்படி படிக்கணும், அதுதான் இங்கே வித்தியாசம். ஓகேங்களா. அதனால் பயப்படாதீங்க. ஒய்டிலே நம்ம டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. எவ்ரிடே காலையில் கூட நம்ம இலக்கிய மேம் டெய்லி காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க 8 மணிக்கு. ஓகேங்களா. பாருங்க. ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், கொஞ்சம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன லைவ்ல 40 பேர் வந்தீங்க, 45 பேர் 47 பேர் வந்தீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா ஆள் கம்மி ஆயிட்டீங்களே. ஓகேங்களா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னப்பா கொடுத்திருக்காங்க? போர்ட் மாஸ் தியரம். கேட்டா சிம்பிளிஃபிகேஷனை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வர வேண்டியது BODMAS. கரெக்டா. என்னுடைய பிராக்கெட், அப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்ற இதை தான் ஞாபகத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது, பிராக்கெட்ல இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா என்னது, இந்த பிராக்கெட் இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் போகணும். இதுக்குள்ள போனேன் அப்படின்னா இங்க யார் எனக்கு போர்ட் மாஸ் தியரத்துல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? பிராக்கெட் வரல, ரெண்டாவது ஆஃப் இருக்காங்க. அப்ப இந்த ஆஃப் தான் நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஓகேங்களா. 1/72 இன்ட்டு 144 டிவைடட் பை 2. இதை அடிச்சா என்ன வந்துடும் நமக்கு? 2 தடவைக்கு. இந்த 2க்கு 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? இந்த பிராக்கெட் குள்ள இருக்கனுடைய மதிப்பு 1 அப்படின்னு வந்துருச்சு. சோ இதோட மதிப்பு 1 இன்ட்டு இந்த பக்கம் ஒரு 16 இருக்காங்க. முன்னாடி என்ன இருக்காங்க நமக்கு? 4 அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா. அப்போ இதனோட டோட்டல் மதிப்பு என்ன வந்துடும் எனக்கு? 4 இன்ட்டு 16. தட் மீன்ஸ் என்னது? 64. கரெக்டா. இதோட டோட்டல் மதிப்பு 64. அடுத்தது என்னது? முன்னாடி 6 டிவைடட் பை 1/6 ஆஃப் என்னது 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது இன்டூ 12. நீங்கள் இங்கே போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இன்டூ 12 என்ன பண்ணலாம்? இதை தலைகீழாக போச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாற்றி சொல்லிட்டேன்ல இந்த இடத்துல. என்னது, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா. என்னது, ஆஃபை நம்ம முடிக்கணும். 1/6 இன்டூ 12 இதை நம்ம முடிச்சா என்னது? 2. அப்போ என்னது? இந்த 6 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். கரெக்டா. அடிச்சா 3. அப்போ என்னது? 3
பிளஸ் இதோட ஓகேங்களா. அப்ப என்ன வந்துரும் 64 பிளஸ் ஒரு 3 ஈக்குவல் டு 67. சி இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. குட் ஈவினிங் ஹரி ஓகேங்களா. குட் ஈவினிங் ஓகேங்களா. எஸ் ஓகேங்களா. அரவிந்த் சார் சொன்னாரு இளங்கோ. எஸ் ஓகே. கரண்ட் அஃபேர்ஸா ஓகே அதனால கேக்குறீங்களா. சரி ஓகேப்பா ஓகேங்களா. the next question number 2. find the compound interest on the 15,625 if the sum of the compound 8 monthly at the 12% ஓகேங்களா. compounded 8 monthly 8 மாசத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களாமா. 12% ஓகேங்களா. 12 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போடுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. பெர் ஆனம் போடுறாங்க. சரி ஓகே. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இதுல வந்து போடுறாங்க 12%. 8 மாசத்துக்கு போடுறாங்களா. அப்ப நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு 8 மாசத்துக்கும் நான் பிரிக்கணும். அப்போ 12/12 அப்படின்னு நான் போட்டா என்ன வந்துடும், 1% பெர் என்ன வந்துடும் நமக்கு, பெர் மந்த் அப்படின்னு வந்துடும். கரெக்டா. ஒரு மாசத்துக்கு 1%. அப்ப 8 மாசத்துக்கு 8 × 1 = 8% என்ன வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ 15,625 ரூபாய்க்கு 8 மாசத்துக்கு 8 மந்த்துக்கு கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன அமௌண்ட் வரும், 8 இதுல இருந்து ஒரு 8% கண்டுபிடிக்கணும். கரெக்டா. அப்ப என்ன வந்துடும், 156.25 இன்ட்டு 8ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும் நமக்கு, ஸோ 8 40 0 மீதி 4. அடுத்தது 8 2 16 4 20 பேலன்ஸ் 2. அடுத்தது 6 48 48 + 2 50 0 பேலன்ஸ் 5. கரெக்டா. இந்த இடத்துல புள்ளி வந்துடும். அடுத்தது 8 40 45க்கு 5 பேலன்ஸ் 4. 8 1 8 8 4 12. அப்ப என்னது 1250 ரூபாய் என்னது நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா. 1250. இது 8 மாசத்துக்கான வட்டி. அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டாவது 8 மாசத்துக்கு நான் வட்டி கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது 8 மாசம் என்ன பண்ணணும், இந்த வட்டியை, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டியை கொண்டு போய் அது கூட நான் கூட்டிடணும். கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வட்டியை கொண்டு போய் ஏன்னா இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலால போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஃபார்முலா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். அதனால தான் என்ன சொல்றேன், இதை நீங்க போங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ 1250 இங்க நீங்க கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வரப்போறது என்னது நமக்கு, 5 7 6 2 8 இது ஒரு 6 1 16,875க்கு அடுத்த 8 மந்த்துக்கு. கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு என்னது 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு என்னது 24 மந்த்தா. கரெக்டா. 24 மந்த். அடுத்த 8 மாசத்துக்கு நான் கால்குலேட் பண்ணா இதுல என்னது பண்ணணும், 168.75க்கு ஒரு 8% நான் கண்டுபிடிக்கணும். 8 40 0 மீதி 4. 7 8 56க்கு 60 0 மீதி 6. அடுத்தது 8 8 64 64 + ஒரு 6 70 0 பேலன்ஸ் 7. ஸோ 6 8 48 48னா என்ன வந்துடும் 55. இங்க ஒரு 5 பேலன்ஸ் ஒரு 5. 8 1 8 8 5 13. கரெக்டா. 8 5 13. 1350. ரெண்டாவது 8 மாசத்துக்கு 1350 அப்படின்றது என்னது நமக்கான வட்டி. நீங்க 1350ங்கிறத நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னது நமக்கு 15,625க்கு. கரெக்டா. 15,625 ரூபாய்க்கு போட்டீங்க, 8% போட்டீங்க அப்படின்னா 1250 வந்துடும். அடுத்தது 1250க்கு ஒரு 8% போடணும். கரெக்டா. அப்ப என்னது 12.5 இன்ட்டு 8ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 100 ரூபாய். அப்ப ரெண்டையும் சேர்த்தா 1350. ஸோ இதுதான் இங்க வருது. ஓகேங்களா. திரும்ப என்ன பண்ணோம், இதுக்கு நம்ம 8% கண்டுபிடிக்கணும். அடுத்த ஒரு 8 மாசத்துக்கு 8% கண்டுபிடிக்கணும் ஓவராலா. ஓகேங்களா. ஸோ கால்குலேட் பண்ணா என்ன வந்துடும் நமக்கு, இது கூட ஒரு 1350 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு 5 7 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 8 1 9 9 3 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 2 8 1 18,225. இதுக்கு 8%. அப்ப என்ன வந்துடும் நமக்கு 182.25க்கு 8% நீங்க கால்குலேட் பண்ணணும். 8 40 0 மீது 4. 8 2 16க்கு 4 20 0 பேலன்ஸ் 2. 8 2 16. கேட்டா 8 2 16 2 18க்கு 8 பேலன்ஸ் 1. 8 8 64 1 65க்கு 5 பேலன்ஸ் 6. 8 1 8 8 6 14. ஸோ என்ன வந்து நமக்கு 1458. 1458. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணா எண்டிங்ல 8 வர்றது இது மட்டும் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர், 4058 அப்படின்றது என்னது நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. 4058 என்ன வந்து நமக்கான வேல்யூ. இதை ஒருவேளை நம்ம கூட்டினா கூட என்ன வரும்,
எல்லாத்தையும் கூட்டினா 8. அடுத்தது 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1. 5 5 3 8 8 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 4. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 4058 ரூபாய் வட்டி மட்டும் இந்த 24 மாசத்துக்கு அவங்க கட்டுவாங்க. கரெக்டா? இது 3வது 8 மந்த்துக்கு. 8 மந்த்துக்கு போட்டா இது என்னோட வேல்யூ. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? 4058. கேள்வி நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? The successive discount of 16 2/3%, 66 2/3% and 10%. What is the equality and the single discount? ஒரு single discount அப்படின்னா என்ன வரணும்? இதுக்கு ஈக்குவலண்டா என்ன கொடுக்கணும்? அதுதான். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு முதல் விஷயம் கரெக்டா, 100 ரூபாய் என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு 16 2/3% நான் வந்து ஆஃபர் கொடுக்க போறேன். கரெக்டா? 16 2 என்ன? 3 16 என்னது நமக்கு? 48 50 ஈக்குவல் டு 50/3% நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுல 50/3% கொடுக்கணும். 100 ரூபாய் அப்படின்னா என்னால வகுக்க முடியல. கரெக்டா? நான் என்ன பண்றேன்? இதை 300 ரூபாய் நான் மாத்திக்கிறேன். 300 ரூபாய்க்கு நான் குறைச்சேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் என்ன பண்ணணும்? 300 இன்ட்டு 50/3 அடிச்சா என்ன வந்துடும்? 100. 100 இன்ட்டு 50 ஈக்குவல் டு நமக்கு 100 இன்ட்டு 50. இதுல 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு? 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். கரெக்டா? 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன வரும்? இதுல இருந்து 50 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா 250 ரூபாய். இந்த 250 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்? 66 2/3. கரெக்டா? இட்ஸ் 2/3 ஆஃப் த அமௌண்ட். கரெக்டா? 66 2/3 அப்படின்னா என்னது? 2/3 ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த 250 ரூபாயில டிவைடட் பை 3 பண்ணி 2 பங்கு. கரெக்டா? 2 பங்கு என்னது? நான் ஆஃபரா கொடுக்க போறேன். மொத்தத்துல இத 3ஆல வகுத்தா 2 பங்கு நான் ஆஃபர் கொடுத்துருவேன். சோ வாட் இஸ் த ஆன்சர் எனக்கு? சோ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? உள்ள தூக்கி போட்டா அடுத்தது என்ன பண்ணும்? அதுல இருந்து ஒரு 10% நான் எடுக்கணும். கரெக்டா? அதுல இருந்து இன்னொரு ஒரு 10% நான் எடுத்து குறைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ண என்ன வந்துடும் இதில்? அப்போ 250ங்கிறத அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா 250 என்னால் 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 240 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 240னா 3ஆல் அடிச்சா 80 ரூபா. இதுல 2 பங்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி ஒரு பங்கு 80 ரூபா. அப்ப கிட்டத்தட்ட மீதி ஒரு 10 ரூபால 3 பண்ணா கூட ஒரு 3. கரெக்டா? அப்போ ஒரு 83 ரூபா மீதி உங்க கையில இருக்கும் ஆஃபர். இதுல ஒரு 10%. அதாவது மீதி என்னது நமக்கு? 8 ரூபா கிட்டத்தட்ட. ஓகேங்களா? மீதி என்ன வரும்? ஒரு 72 ரூபா. அப்போ 300 ரூபால இருந்த ஒரு பொருளுக்கு 72 ரூபா நீங்க கையில காசு கொடுத்து பொருளை வாங்குறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். 3ஆல டிவைட் பண்ணா என்னது நமக்கு? இது 2 தடவைக்கு, இது 4 தடவைக்கு. அப்ப கிட்டத்தட்ட 24% தான் மீதி உங்க கையில இருக்குது. மீதி உங்க கையில. அப்ப மீதி எவ்வளவு ஆஃபரா கொடுத்துருக்கீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? 300 ரூபாய் பொருளை 72 ரூபாய்க்கு நீங்க வித்தீங்க அப்படின்னா மீதி இருக்குது எல்லாமே ஆஃபர். கரெக்டா? அப்ப இதை டிவைடட் பை 3 பண்ணா எப்படி 100 ரூபாயை மாறுதோ அதை இதை டிவைடட் பை 3 பண்ணா 24 ரூபா. அப்ப 100 ரூபாய் பொருளை 24 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படின்னா மீதி 76 ரூபாய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆஃபர்ல கொடுத்திருக்கீங்க. கரெக்டா? அப்ப அப்ராக்சிமேட்லி என்ன வரும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 75% நீங்க ஆஃபரா கொடுத்திருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 75 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? 72.33 24 அப்படின்னா மீதி 76 தானப்பா வருது. 72.33 எப்படி வரும் உங்களுக்கு? இது ஒருவேளை நீங்க போட்டா கூட உங்களுக்கு மீதி வந்து எவ்வளவு? ஒரு 83 ரூபா. அதுல இருந்து ஒரு 8.3 ரூபாயை குறைப்பீங்க. அப்படி நீங்க கொஞ்சம் ஓகே 80 83. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல சம் லைக் 8 நம்ம குறைச்சா கூட இங்க இருந்து 10 குறைச்சா கூட 75. ஓகேங்களா? 75 ரூபான்னு வரும். 75 ரூபாய் 3 அடிச்சா கூட நமக்கு வரலையே. 72 2 தடவைக்கு 24 25 கிட்டத்தட்ட. எப்படி பார்த்தாலும் அதான்ப்பா 75 தான்ப்பா வருது. ஓகேங்களா? 75 தான் ஆன்சர். ஓகேங்களா? 75 தான் வரும். 72.33 சொல்றீங்க. 75 நியர்பை ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ வெரி குட் ஈவினிங் கைஸ். வெரி குட் ஈவினிங் பாலமுருகன். ஓகேங்களா? 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பைப் ஏ பி கேன் ஃபில் த டேங்க் இன் 9 hours 12 hours அண்ட் பைப் சி வந்து வெளியேற்றுற தண்ணி. ஓகேங்களா? எம்டி த டேங்க் இன் 18 hours. அதாவது ஏவும் பியும் ஒரு வேலையை பண்ணுது அப்படின்னா சி வந்து அந்த வேலையை கெடுத்து விட்டுரும். அப்போ நெகட்டிவ்ல போட்டுக்கணும். ஓகேங்களா? எஸ்
8 வந்து டிஸ்கவுண்ட்ல போடல ஓகேங்களா, அதனால தான் மிஸ்டேக் ஆயிருந்துச்சு கரெக்டா. அந்த 8 ஓகேங்களா, அது என்னது 10% கடைசியா ஒரு 10% இருக்குல்ல, அதை கவனிக்காம விட்டுட்டீங்க ஓகேங்களா, அதனால தான் ஓகேங்களா. சரி ஓகே பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வந்துடும் நமக்கு, ஏ பி சி மூணோட ஒரு மணி நேரத்துக்கான ஒர்க். ஏன்னா இங்க அவரை பத்தி பேசுறாங்கல்ல, அதனால ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது, டைமிங்க கண்டுபிடிப்போம். 9, இது 12, இது 18, இது மூணுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ கரெக்டா, இது மூணுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். மூணுக்கு எல்சிஎம் எடுத்தா ஒரு 72ன்னு வச்சுக்கலாமா. ஏன்னா 9 வாய்ப்பாடுல 72 வந்துடும், 12ஆம் வாய்ப்பாடுல 72 வந்துடும், 18ல எத்தனை தடவை வரும், எனக்கு 4 தடவைக்கு வந்துடும் கரெக்டா. அப்போ இது 8 தடவைக்கு, ஸோ இது 6 தடவைக்கு, இது 4 தடவைக்கு கரெக்டா. ஸோ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 8 லிட்டர் தண்ணி, 6 லிட்டர் தண்ணி, 4 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணா 72 லிட்டரை ஃபில் பண்றதுக்கு ஏ வந்து 9 மணி நேரம் எடுத்துக்கும், பி வந்து 12 மணி நேரம் எடுத்துக்கும், சி வந்து வெளியேற்றுறதுக்கு 18 மணி நேரம் எடுத்துக்கும் கரெக்டா. 72 லிட்டர் டோட்டல் லிட்டர் தண்ணி, அதுல ஒரு மணி நேரத்துக்கு 8 லிட்டர் இது உள்ள இன்க்ளூட் பண்ணுது, இது ஒரு மணி நேரத்துக்கு 6 இன்க்ளூட் பண்ணுது, இது ஒரு மணி நேரத்துக்கு மைனஸ் பண்ணி விடுது கரெக்டா, வெளியேற்றி விடுது. ஸோ இதுதான் நமக்கான வேல்யூ கரெக்டா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆல் த 3 பைப்ஸ் ஆர் ஓபன் டுகெதர் பட் பைப் ஏ இஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் த 2 hours. 2 மணி நேரத்தில். இப்போ யோசிச்சு பாருங்க, முதல் 2 மணி நேரம் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2 hours, ஃபர்ஸ்ட் 2 hours கால்குலேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், முத 8 பிளஸ் 6 டோட்டலா 14 கரெக்டா. 8 பிளஸ் ஒரு 6 ஈக்குவல் டு 14, ரெண்டும் சேர்ந்தா 14 வேலை செய்யும். சி வந்து வேலையை கெடுத்து விடும் கரெக்டா. அப்போ -4 அப்படின்னு போட்டுட்டா ஒரு மணி நேரத்துக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 10 வேலை தான் நடக்கும் கரெக்டா. அப்போ 2 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும், 10 × 2 = 20, அதாவது 20 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணிடும் கரெக்டா. அப்போ மீதி எவ்வளவு இருக்கும், 20 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 52 லிட்டர் என்கிட்ட அந்த டேங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் கரெக்டா. 52 லிட்டர் இனி ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. சரி ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க, in how many hours will the remaining part will be the tank the filled. எனது ஏ வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா. ஏ வந்து அது தன்னை வேலையை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான் நிப்பாட்டிடும். இப்போ பி மற்றும் சி மட்டும் தான் வேலை செய்ய போகுது. அப்போ பி ஓட வேலை 6 வேலை கரெக்டா, சி ஓட வேலை -4 பண்ணிட்டா மீதி 2 வேலை தான் ஒரு மணி நேரத்துக்கு நடக்குது. அதாவது 2 லிட்டர் தான் உள்ள விழுகுது எனக்கு கரெக்டா. ஒரு மணி நேரத்துக்கு 2 லிட்டர் விழுந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கு 52 லிட்டர் எனக்கு ஃபில் பண்ணி முடிக்க எத்தனை மணி நேரம் தேவைப்படும், 26 மணி நேரம் எனக்கு தேவைப்படும் ஓகேங்களா. 26 மணி நேரம் எனக்கு தேவைப்படும். கேள்வி நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க, the angle of the elevation, that means ஒரு building அப்படின்ற மாதிரி elevation of the top of the tower is 30 meter height from the foot. The another tower is the same plan is 600 meter and the angle of the elevation of the top of the second tower from the foot. ஓகேங்களா. என்னது first tower is the 300 அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. சரி ஓகே. இப்போ கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு கொடுத்திருக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட 2 டவர் எனக்கு இருக்கு ஓகேவா. என்கிட்ட 2 டவர் என்கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், தட் மீன்ஸ் என்னது 30 மீட்டர் அப்படின்றது எனக்கு ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஒரு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் ஹைட் இருக்குது. the another one பார்த்தோம் அப்படின்னா foot வந்து another tower is the same plan 600 மீட்டர் 600 மீட்டர் அப்படின்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா the angle of the elevation of the top of the second tower from the foot, கீழே பாட்டம்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னா இதனோட டாப் ஹைட் ஆஃப் த டவர், இது கொஞ்சம் ஹைட் குறைவா இருக்கிற டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஹைட் குறைவா இருக்கக்கூடிய ஒரு டவர் அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு 30 மீட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க கரெக்டா. 30 மீட்டர். இது என்ன சொல்றாங்க, இந்த சேம் பிளான் 600 மீட்டர், அதாவது என்னது நமக்கு ஹைட் ஆஃப் த ஃபுட் from the another tower the plane is 600 and then angle of the elevation of the top from the second tower from the foot, கீழே பாட்டம்ல இருந்து. இந்த பாட்டம்ல இருந்து நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் ஒரு எலிவேஷனை வரைஞ்சேன் அப்படின்னா இப்படி வரும். அடுத்தது என்னது, from the tower is 300 from the என்னது நமக்கு, ஸோ இதுல இருந்து நம்ம வரையும் போது ஆஹா இல்லப்பா இது 600 கிடையாது. என்னடா 600 பார்த்தேன். இது வந்து 60 தீட்டா இஸ் 60 டிகிரி. எஸ், இது வந்து 30 டிகிரி. கொஸ்டின் காப்பி பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு ஓகேங்களா. ஃபோர்த் கொஸ்டின் இன்னொரு தடவை சொல்லணுமா, சரி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. இன்னொரு தடவை சொல்றேன் ஓகேங்களா. இன்னொரு தடவை சொல்றேன்.
இது வந்து 60 டிகிரி 30 டிகிரி. நானும் அதான் என்னடா ஒரு மாதிரி அந்த இடத்துல 600 வருதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது டிகிரி. ஓகேங்களா? இதோட ஆங்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து 60 டிகிரி இருக்கு. அதே மாதிரி இந்த எலிவேஷன் இருக்குல்ல இதை வந்து இதோட ஃபுட்ல இருந்து நான் போட்டேன் அப்படின்னா இது ஒரு 30 டிகிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஃபைனலா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த அனதர் டவர். அதாவது இந்த டவரோட ஹைட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த டவரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ என்ன பண்ணலாம் நமக்கு இதுல செகண்ட் இந்த ஒரு டவர் இருக்குல்ல இந்த ஹைட்டை வந்து நான் ஹச்னு சொல்லி இதை தான் கண்டுபிடிக்க போறேன். ஹச் தான் கண்டுபிடிக்க போறேன். ஹச் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இதை வந்து டீன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டவரோட ஹைட் தான் நமக்கு தெரியும் 30 மீட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு நம்மளுடைய tan 60 டிகிரி தீட்டா அப்படின்றத வச்சு tan 60 டிகிரி அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ என்னது 30 டிவைடட் பை டி. ஏன்னா 30 அப்படின்னா என்னது tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை என்னுடைய என்னது அட்ஜசன்ட் சைடு, அதாவது என்னுடைய எதிர்பக்கம் டிவைடட் பை எனக்கு என்னது அடுத்த பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்போ 30 டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு tan 60 டிகிரி. அப்போ என்ன வந்துடும்? எனக்கு tan 60 is equal to √3 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? இதுல எனக்கு இது என்னது h டிவைடட் பை டி ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும்? இதே tan என்னது நமக்கு 30. tan 30 is equal to என்னது நமக்கு 1/√3. கரெக்டா? ஸோ 1/√3 ரெண்டு மதிப்பையும் நம்ம எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? √3h is equal to எனக்கு என்ன வரும்? இந்த பக்கம் என்னுடைய d வந்து நான் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஸ்கொயர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி என்னது இந்த பக்கம் 30 அப்படின்றது என்னது நமக்கு d√3 அப்படின்னு வந்துருமா? ஸோ இப்போ என்னுடைய ஓவரால் மதிப்பு என்னது h is equal to 10 மீட்டர் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். h is equal to 10 மீட்டர். ஓகேங்களா? சரி ஓகே. ஓகேங்களா? the next question. இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லப்பா, ஒரு தொட்டி என்கிட்ட இப்படி இருக்கு. ஓகேங்களா? இதுல பைப் ஏ பைப் பின்னு சொல்லி ரெண்டு பைப்பை வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். இது பைப் ஏ, இது வந்து பைப் பி. ஓகேவா? இதுல பைப்பு சின்னு சொல்லி கீழே அடியில வைக்கிறேன். அதாவது இது ரெண்டும் உள்ள விழுகிற தண்ணி, சிங்கிறது வெளியேற்றுற தண்ணி. ஓகேவா? இந்த ஏங்கிற பைப்பு வந்து 9 மணி நேரத்துல இந்த டேங்கை ஃபில் பண்ணி முடிச்சிருமாமா. ஓகேங்களா? 9 மணி நேரம் தேவைப்படும். ஓகே 9 hours. பிங்கிற பைப்பு 12 மணி நேரம் எடுத்துக்கும். சிங்கிற பைப்பு தண்ணியை வெளியேற்றுது. அதுவும் வேலை தான் செய்யுது. ஆனா அதோட வேலை என்னது? வெளியேற்றி விடுறது. கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? திருடனை பிடிக்கிறது. அது அவங்களோட வேலை. திருட என்ன பண்ணுவான்? திருடுறது அவனோட வேலை. அவன் கரெக்டாக தானே பண்ணுவாத. அதுதான் இங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஏங்கிறது அதோட வேலையை பண்ணுது, பிங்கிறது அதோட வேலை பண்ணுது, சிங்கிறது அதோட வேலையை அது பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? தண்ணியை வெளியேற்றி விடுது. ஓகேங்களா? அந்த என்ன சொல்லுவாப்ல நம்ம சத்யராஜா வடிவேல் கிட்ட காலங்காத்தால உனக்கு கழுத்து வரைக்கும் சோற போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவார்ல, அதேதான். சி வந்து அதனால என்ன பண்ண முடியுமோ அதை எனக்கு பண்ணி கொடுக்குது. என்னது? வெளியேற்றி விடுது தண்ணியை வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும் இது எனக்கு? இது வந்து 18 மணி நேரத்துல தன்னோட வேலையை செஞ்சு முடிக்கும். இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எல்லாத்தையும் அவர்ஸ்ல சொல்றாங்களா? அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை தண்ணி விழுகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உள்ள இருக்க கெப்பாசிட்டியை நீங்க என்ன வேணாலும் எடுக்கலாம். 1 லிட்டரு, 10 லிட்டரு, 100 லிட்டர் என்ன வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த உள்ள இருக்கிற மதிப்பு இந்த 9ஆல 12ஆல 18ஆல வகுபடக்கூடிய ஒரு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனால தான் எல்சிஎம் எடுக்கிறோம். அது என்ன பண்றேன்? 22 லிட்டர் அப்படின்னு சொல்லி நானே கன்சிடர் பண்ணிக்கிறேன். 72 என்ன பண்ணிடும்? 9ஆல வகுத்தா நமக்கு என்னது? 8 லிட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டர் உள்ள இருக்கும் ஏங்கிற பைப்பு. பிங்கிற பைப் என்ன பண்ணும்? நமக்கு 12ஆல பார்த்தா நமக்கு என்ன வந்துடும்? 12 6 லிட்டர் பெர் ஹவருக்கு வேலை செய்யுது. 18ஆல அடிச்சா 4 லிட்டர் பெர் ஹவருக்கு வெளியேற்றி விடுது. அப்படின்றத நம்ம பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணும்? எனக்கு 8 + 6 மைனஸ் 4. ஏன்னா அது வெளியேற்றுதுல, அதனால மைனஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணா என்ன வந்துடும்? எனக்கு 8 + 6 14 - 4 = 10 லிட்டர் பெர் ஹவருக்கு எனக்கு வேலை நடக்குது. 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து 2 மணி நேரம் எனக்கு வேலை செய்யறாங்க. அப்போ 10 × 2 = 20 லிட்டர் எனக்கு ஃபில் பண்ணி முடிச்சிருக்கும். எது? இந்த டேங்க். கரெக்டா? இந்த டேங்க்ல 20 லிட்டர் தண்ணி இருந்திருக்கும். ஓகேவா? எப்படி? 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டர் விழுது. அப்ப ஏங்கிற பைப்ல இருந்து 2 மணி நேரத்துக்கு 16 லிட்டர் விழுந்திருக்கும்.
பிங்கிற பைப்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் அப்படின்னா எனக்கு 12 லிட்டர், ரெண்டையும் சேர்த்தா என்னது 28 லிட்டர் எனக்கு. ஆனா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டரை இங்க வெளியேற்றிட்டு இருக்காப்ல எனக்கு சிங்கிறவரு. 2 மணி நேரத்துல 8 லிட்டர் வெளியேற்றிருப்பாருல. அப்ப என்னது 28ல 8 போச்சுன்னா மீதி 20 லிட்டர். இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 72ல 20 போச்சு அப்படின்னா 52 லிட்டர் தான் மீதியை ஃபில் பண்ணணும் எனக்கு. இந்த ஃபில் பண்றதை எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு பி மற்றும் சி மட்டும் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப என்னது 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தான் உள்ள விழுக போகுது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் உள்ள ஏத்தும். அதே என்னது 4 லிட்டர் இது வெளியேற்றி விட்டுரும். அப்ப என்னது 2 லிட்டர் தான் உள்ள தங்கும் தண்ணி வந்து. கரெக்டா 2 லிட்டர் தான் உள்ள தங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன வந்து நமக்கு 26 மணி நேரத்துல எனக்கு ஃபில் பண்ணி முடிக்கும். ஓகேங்களா? கேள்வி நம்பர் 6 என்ன கொடுக்குறாங்க? ஒன் சைடு ஆஃப் த ரோம்பஸ். ஓகேங்களா? ரோம்பஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ரோம்பஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரோம்பஸ்ல என்னது? இது நம்மளோட பி. கரெக்டா? இது டைகனல். கரெக்டா? இது இன்னொரு டைகனல் கியூ அப்படின்ற டைகனல். கரெக்டா? இது என்னுடைய ரோம்பஸ். இதுல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் த சைடு வந்து எனக்கு 61 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னது? ஒரு டைகனல். அதாவது இப்ப பி நம்ம எடுத்துக்கலாமா? டைகனல் வந்து 22 அப்படின்னு சொல்லுங்க. வாட் இஸ் த ஏரியா? இப்போ எனக்கு ஏரியா கேட்கறாங்க. சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னப்பா நமக்கு? எனிபடி யாரா ஒரு ஆள் ஃபார்முலா ஷேர் பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு? இந்த டைகனலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. டைகனல் அண்ட் எனக்கு சைடு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஏரியாவை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா P into Q divided by 2. இதை ரெண்டை போட்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ. ஓகேங்களா? என்னுடைய ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைடை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2 பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எனக்கு என்னுடைய சைடை நான் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A equal to 1/2 into P root of 4a ஸ்கொயர். ஓகேங்களா? 4a ஸ்கொயர் மைனஸ் எனக்கு என்னது? இந்த another one என்னது? P. another diagonal என்னது? P. ஸோ P ஸ்கொயர் அப்படின்றத ஓவராலா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ இதுல என்னது? எனக்கு ஒரு டைகனல் தான் என்கிட்ட இருக்கு. அதனால அந்த டைகனலை வச்சு நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? சோ என்னோட வேல்யூ என்னது? 1/2 இன்டு பி என்ன கொடுத்திருக்கோம்? 22. சோ 22 ரூட் ஆஃப் என்ன வந்துரும் எனக்கு? 4 இன்டு ஏ ஸ்கொயர். ஏ என்னது? 61ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டா? இன்டு 61 இன்டு 61 மைனஸ் 22ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டா? ஸோ இதோட மதிப்பு இது எல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ கிடைச்சிடும். தட் மீன்ஸ் 1320 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 1320ங்கிறது நமக்கான இது. ஓகேங்களா? வேல்யூ. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க? 2 cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3 sin தீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3 sin தீட்டா ஈக்குவல் டு 3. இதுல தீட்டாவினோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 0வை விட பெரியவன் ஆனா 90 விட சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலா நமக்கு ஒரு டேபிள் தெரியும். கரெக்டா? நமக்கு ஒரு டேபிள் தெரியும். என்ன தெரியும் நமக்கு? இந்த 0 30 45 60 90 அப்படின்ட்டு இதுல 0வும் கிடையாது 90ம் கிடையாது. மீதி இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 30 அப்படின்னு இருக்கேன். காஸ் 30ஓட மதிப்பு என்னப்பா நமக்கு? காஸ் 30ஓட மதிப்பு எனிபடி யாராவது ஒரு ஆள் காஸ் 30ஓட மதிப்பு என்ன வரும் நமக்கு? √3/2. கரெக்டா? ஸோ √3/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டு முன்னாடி 2 நான் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? பிளஸ் அடுத்தது என்னது? 3 sin தீட்டா. இப்போ sin இங்க நான் என்ன கொடுத்தேன்? தீட்டாக்கு பதில் நான் 30ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அதே 30 தீட்டாவை தான் இங்க கொடுக்கணும். அப்ப sin 30 நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? sin 30 அப்படின்னா என்ன மதிப்பு வரும் எனக்கு? 3 into sin 30ஓட மதிப்பு. sin 30 என்னது? 1/2 எனக்கு. கரெக்டா? ஸோ 1/2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 3 வருதா? இந்த வேல்யூ 3ங்கிற ஒரு டிட்டர்மைண்ட்டை கொண்டு வருதா அப்படின்றத நான் செக் பண்ணணும். என்ன வந்துடும் எனக்கு? இதை கொண்டு போனா 2 இன்ட்டு இது 3 என்னது? √3 இன்ட்டு √3 3ன்னு வந்துடும். டிவைடட் பை 4 பிளஸ் அடுத்தது என்னது? 3/2 ஈக்குவல் டு 3ன்னு வருதா அப்படின்னு பார்த்தா இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2. ஸோ 3/2 3/2 அப்போ என்னது?
6/2 அப்ப என்ன அடிச்சா 3. ஸோ கரெக்டா வருது. அப்ப தீட்டாவோட மதிப்பு என்னது 30 டிகிரி அப்படின்றது. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர் என்னது நமக்கு சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா எனக்கு கேட்டிருக்காங்க கேள்வி கரெக்டா. இப்ப தீட்டாவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடணும். தீட்டா ஈக்குவல் டு 30 அப்படின்னு கண்டுபிடி. அப்போ சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா கரெக்டா. ஸோ சீக்கன் தீட்டா சீக்கன் என்னது நமக்கு சீக்கன் 30 பிளஸ் tan 30 கரெக்டா. tan 30 நம்ம கண்டுபிடிக்க. இப்போ சீக்கன் 30 என்ன வந்துரும் எனக்கு சீக்கன் 30 √3/2 தலைகீழா திருப்பி போடணும் கரெக்டா. காசு திருப்பி போடாதானே சீக்கன். இப்போ இது என்னது நமக்கு சீக்கன்னா 1 காசுன்னு எடுத்துட்டா சீக்கன் கரெக்ட் தானே. அப்ப என்னது அதோட மதிப்பு என்னது √3/2. இங்க போட்டா நமக்கு என்ன வந்துரும் சீக்கன்ல 2/√3 பிளஸ் tan 30 என்ன வந்துரும் நமக்கு 1/√3. அப்ப என்ன வந்துரும் ஓவராலா 3/√3. இந்த 3/√3 எப்படி எழுதலாம் √3 into √3 divided by √3. ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் என்னது √3 அப்படின்றது நம்மளுடைய பதில் ஓகேங்களா. √3 is the answer ஓகேங்களா. the next one அடுத்தது கேள்வி நம்பர் 8 என்னது இட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் போர்ட் மாஸ் ஓகேங்களா. BODMAS கரெக்டா. இதுல இது பிராக்கெட் இது ஆஃப் இது டிவிஷன் இது மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். நான் முன்னாடி பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கலாமா நம்ம அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது முடிக்கலாமா. என்ன ஒரு எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு 3 4/5 டிவைடட் பை 9 1/2 அடிச்சா என்ன ஒரு 3 5 15 பிளஸ் 4 19. ஸோ 19/5 ஹோல் டிவைடட் பை 9 2 18 1 19 19/2. இந்த 19க்கு இந்த 19 கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப என்ன வந்துடும் எனக்கு ஸோ 1/5 the whole divided by 1/2. இது மேலே போச்சு அப்படின்னா இன்ட்டு 1/2ன்னு மாறும். அப்போ ஈக்குவல் டு 1/10 கரெக்டா. ஸோ 1/10ங்கிறது இதோட மதிப்பு முதல் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட மதிப்பு 1/10. அடுத்தது என்ன பண்ணும் இந்த பிராக்கெட் கரெக்டா. ஸோ என்னது முன்னாங்க 12 பிளஸ் 3 15. ஸோ 15/4 இன்ட்டு 1/10. ஸோ இது 3 தடவைக்கு இது 2 தடவைக்கு. இப்போ என்ன வரும் 2ஐ மல்டிப்ளை பண்ணா 1/8. ஸோ இதோட மதிப்பு டோட்டலா 1/8ன்னு வந்துருச்சு. இது என்ன பண்ணும் இதோட கொண்டு போய் சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ என்ன ஒரு 1/8 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 1/8. ஸோ இது என்ன பண்ணும் 3 2 6 6 2 8. அப்போ 8/3 மைனஸ் 1/8. வேல்யூ என்னது என்னோட வேல்யூவை இங்க 8 24 ஓவராலா வந்து 1/8 1/8ன்னு வரும்போது எனக்கு என்ன வந்துடும் இதை என்ன பண்ணணும் எனக்கு எல்சிஎம் வந்து 24. அப்ப என்ன வந்துடும் 8 மைனஸ் 3 கரெக்டா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது இங்க போகும் இது இங்க போகும் கரெக்டா. ஸோ அப்ப என்ன வந்துடும் நமக்கு இது இல்லையே 8 8 64ல கொடுக்கணும். அதை மல்டிப்ளை மறந்துட்டே பாருங்க 2 1 இருக்குங்கிற ஞாபகத்தில் அப்படியே எழுதிட்டேன் கரெக்டா. 8 8 64 64 மைனஸ் 3 கரெக்டா. 64 மைனஸ் 3 அப்ப என்னது 61/24. ஸோ இதோட மதிப்பு இதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது என்ன 5030. அப்ப 35/6 பிளஸ் 61/24. இதை 24 மாத்தணும் அப்படின்னா என்ன ஒரு எனக்கு வேல்யூ என்னோட மதிப்பு 4ஆல மல்டிப்ளை. இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்னது 140. அப்ப ஈக்குவல் டு 140 பிளஸ் 61/24. அப்ப என்னது 140 பிளஸ் 61 1 0 பேலன்ஸ் 1 201. ஸோ 201/24. 3 டேபிள் அடிச்சா 18 6 தடவைக்கு பேலன்ஸ் 21 7 தடவைக்கு பை 24 8 தடவைக்கு. அப்போ 67/8 அப்படின்னு சொல்லலாமா. ஸோ ஆன்சர் எங்கேயா மிஸ்டேக் நடந்திருக்காப்பா வரலையே. எங்கேயா மிஸ்டேக் நடந்துச்சா ஆப்ஷன் ஏவா 3/8 இந்த இடத்துல 3/8 போற பதில் மாத்தி போட்டேனோ. சரி ஓகே அப்படி போட்டா கூட 3 9ன்னு வந்துடும். இங்க இருந்து நான் 9 கழிச்சேன் அப்படின்னா 55ன்னு வந்துடும் கரெக்டா. 55/24. இங்க 55 நான் போட்டா கூட பிளஸ் ஒரு 55 கரெக்டா. அப்போ 140 பிளஸ் ஒரு 55. ஸோ 5 5 4 9 195 195/24 கரெக்டா. 195/24 அடிச்சா 3 டேபிள்ல இது 8 தடவைக்கு
இது 6 தடவைக்கு இது 5 தடவைக்கு 65. அப்படி பார்த்தா கூட 65/8 தானப்பா வருது. அப்பயும் தப்பா தானே வருது. 7ஆ? எதுப்பா 7? இது 7ஆ வந்துச்சு? இல்லையேப்பா. நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்துக்கே. சரி இன்னொரு தடவை சால்வ் பண்றேன். 15 4 19 டிவைடட் பை 5 த ஹோல் டிவைடட் பை 9 18 19/2 இது அடிச்சா நமக்கு 1/10ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 1/10. அடுத்தது இதோட என்ன பண்ணணும்? முன்னாங்க 12 12 + 3 15 15/4 இன்ட்டு 1/10. கரெக்டா? ஸோ இது 3 தடவைக்கு இது 2 தடவைக்கு. அப்போ என்ன வரும்? 3/8 கரெக்ட். ஓகேங்களா? 3/8. ஸோ இதோட வேல்யூ 3/8. 3/8 என்ன பண்ணணும் அப்படின்னா 3/8 இங்க மைனஸ் முன்னாடி வந்து என்னது 8/3 இதை பண்ணா கீழே 24 8 64 மைனஸ் 9 எனக்கு என்ன வந்துடும் 3 24. அப்போ என்ன வந்துடும்? இங்கே 9 கழிச்சோம் அப்படின்னா 55/24. இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. இதோட ஓவரால் வேல்யூ 55/24 என்ன பண்ணணும்னா 5030. ஸோ 35/6 பிளஸ் 55/24 35 140 கரெக்டா? 4 தடவைக்கு 6 நாங்க 24 140 பிளஸ் 55 5 9 1 அதுதான் வேல்யூ வருது. ஓகேங்களா? கொஸ்டின் ஏதோ இடத்துல தப்பு இருக்கா? 7/6 எதுப்பா 7/6? 7/6 பிளஸ் 35 எது 7/6ன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகுது. ஆன்சர் 7. ஆனா எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு எனக்கே தெரியலையே. ஒரு மாதிரி குழம்புதே. வெரி சிம்பிள், வெரி சிம்பிளிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஆனால் ஏதோ ஒரு இடத்த தப்பு பண்றேன். எந்த இடம் தான் கண்டுபிடிக்க முடியல. 8/3 இந்த இடம். ஓகே 8/3 வந்துட்டு 3/8ஆல சப்ராக்ஷன் பண்ணணும். இது சப்ராக்ஷன். சரி ஓகேப்பா. சரி ஆன்சர் 7ன்னு சொல்லியிருக்கீங்க. நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குனு அடுத்தது போயிடலாம். ஓகே அடுத்தது என்னது? சர்க்கிள். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இன்ஸ்கிரைப்ட் இருந்து என்னது? ஒரு குவாட்ரேட்டர். குவாட்ரேட்டர்ல என்னது? நமக்கு ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்குள்ள எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குது. ஏபிசிடி டச்சிங் இந்த சைட் ஆஃப் ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி எனக்கு டச் ஆகி போகுது அப்படின்றத எனக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இது நம்ம உள்ள டச் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்தாச்சு. ஓகே இதுல நமக்கு ஏ பி இது வந்து சி இதை வந்து டின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல டச் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பி இந்த டச், இது வந்து பி இது வந்து கியூ இது வந்து ஆர் இது வந்து எஸ். கரெக்டா? ஸோ பிக்யூஆர்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் வேல்யூ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏல இருந்து பிக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ல இருந்து சிக்கு வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. டில இருந்து ஏக்கு வர இந்த டோட்டல் ஓகேங்களா? அந்த டோட்டல் அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? தென் த லென்த் ஆஃப் த டில இருந்து சிக்கு, அதாவது இந்த டில இருந்து இந்த சிக்கு வர போற இந்த டோட்டல் அளவு என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஒரு எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இதுல பில இருந்து ஏ வரைக்கும் இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா? இது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த எஸ்ல இருந்து ஏக்கு வர்ற வேல்யூக்கு சமமான அளவு. அப்ப இது 5 அப்படின்னா இதுவும் 5 இருக்கும். அப்ப இதோட மதிப்பு 6. இப்ப அடுத்தது என்ன வந்துடும் நமக்கு? இந்த டில இருந்து எஸ்க்கு வர்றதை கண்டுபிடிச்ச மாதிரி டில இருந்து ஆருக்கு வர வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த டோட்டல் வேல்யூ டில இருந்து சிக்கு என்னால கண்டுபிடிச்சிட முடியுமா? ஸோ என்ன வந்துடும் எனக்கு ஓவரால் வேல்யூ வந்துட்டு? ஸோ டில இருந்து எஸ் இந்த பக்கம் ஒரு 8 இந்த பக்கம் ஒரு 6. ஸோ 8 + 6 நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு டோட்டலா 14 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ 14 இஸ் த வேல்யூ. ஓகேங்களா? ரிவிஷன் பேட்ச் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுவீங்களா? கண்டென்ட் மீன் எதுப்பா சொல்றீங்க? கண்டென்ட்னா எனக்கு புரியல. என்ன கண்டென்ட்? ஸோ வாட் இஸ் தட்? என்னது மீன் ப்ரொடக்ஷனல் ஓகேங்களா ஆஃப் தட் 135 அண்ட் 540 ஓகேங்களா? அதாவது 135க்கும் 540க்கும் இஸ் த ப்ரொடக்ஷனல் மீன் வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் தெரியறது இல்ல. ஆனா எஸ்எஸ்சில ஃபெமிலியரா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? இது நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா என்னுடைய நம்பர் அதாவது 135 எக்ஸ் எக்ஸ் 540 அப்படின்னு வரும். இதுக்கோட மதிப்பு என்னது நமக்கு? 135 டிவைடட் பை எக்ஸ்
ஈக்குவல் டு 540 டிவைடட் பை சரி எக்ஸ் டிவைடட் பை 540. என்ன வரும் 135 இன்டு 540 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இதை என்ன பண்ணும், ரூட்ல இருந்து நான் எடுக்கணும். ரூட்ல இருந்து எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு? எஸ் அருண் 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 என்னப்பா கேள்வி கேட்டீங்க? சரி நான் பண்றேன். சார் நீங்க இப்போ குரூப் டி ரிவிஷன் பேட்ச் பே பண்ணி வாங்க போறேன். ஓகே. என்னோட ஆப் யூஸ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? தாராளமாப்பா. நீங்க கிளாஸ் வந்து எதுல அட்டன் பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஆப்ல தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா வெப்சைட்ல பண்ணலாம். ரெண்டுல எப்படி வேணா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? மொபைல்ல நீங்க வந்து இந்த மத்த எந்த ஒரு இதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. அடா 247 மொபைல் ஆப்ல வந்து நீங்க பார்த்தா போதும். ஒரு 6:30க்கு நானும் அரவிந்த் சாரும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல ரொம்ப பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க எப்படி உள்ள வந்து அதை வாங்கணும், எப்படி அதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சைட்ல தெரியுது என்னோட ப்ரோமோ கோட் Y249 அப்படின்றது ப்ரோமோ கோட். அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 650 அந்த ரேஞ்சில் வந்து வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருந்தேன். ஓகேங்களா? 270 இஸ் ஆன்சர்ப்பா. வேற லெவல். 270 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? 270 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எஸ் அருண் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்பா அது எப்படின்னு சொல்லிட்டு பை பண்றது என்ன ஏது டவுட் இருக்கு அப்படின்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி ஓகே கேஸ், நான் இதோட கிளம்பிடுறேன். அடுத்து 8 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இலக்கியா மேம். ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ. 4லேருந்து 23லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலைல 6 AM இருந்து 8 AM வரைக்கும். ஓகேங்களா? காலங்காத்தால கிளாஸ் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. காத்தால உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் 16th Febல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஜாயின் பண்ணதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பிரைம் பேக் இப்போ அவைலபிள் இருக்கு. இது ஒன்லி ஃபார் தட் ஒரு 450 ரேஞ்சில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 எக்ஸாம்களுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உள்ளவங்களுக்கு அடுத்த 24 மாசத்துக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடுத்த 24 மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடா 247 ஆப் பண்ணலாம்ப்பா. அடா 247 அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட்கான கிளாஸஸும் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. Y249 அப்படின்ற ப்ரோமோ கோட நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 77ல இருந்து ஒரு 84% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஒரு 84 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம அந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்றது. ஓகேங்களா? Y249 ப்ரோமோ கோட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்னோட டெலகிராம் ஐடி ARUN_PRASATH01 இது என்னோட டெலகிராம் ஐடி. ஓகேங்களா? arun_prasad01 அப்படின்றது. நம்ம குரூப் வந்து அடா 247 தமிழ். ஸோ குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை சி யூ. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.